ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் சீசன் 9 நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அது சம்மந்தமான ஒரு வீடியோ வந்து எம்டி ஹேண்டில் யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க. உண்மையாக அவர் ரியாக்ட் பண்ணுறது நம்ம சாதாரண ஒருத்தவங்க வெளியிலேருந்து பார்க்குறவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி வீடியோ பண்ணியிருப்பாரு. அந்த வீடியோ நமக்கும் நம்ம சொல்கிற மாதிரியே இருக்கும். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம ரியாக்ஷன் வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று பிக் பாஸ் சீசன் 9 பார்க்கும்போது கூட அவங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருக்கிறாங்க. சண்டை போட்டுட்டே இருக்காங்க. நேற்றுலாம் பார்க்கவே முடியல. வச்சா ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பிக் பாஸ் கூட நேற்று கூட திட்டி கூட பேசியிருப்பாரு. எந்த ஒரு பிக் பாஸ்லையும் நடக்காத ஒரு விஷயம் வந்து நேற்று தினம் நடந்துருந்தது. சரி, இது ஒரு பக்கம்லாம் இருக்கட்டும். நம்முடைய எம்டி அண்ட் யூடியூப் சேனலில் என்ன அப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறத ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். பார்வதி கமு காதல். ஆமாங்க, தாங்கவே முடியல. சாண்ட்ரா அப்பாவை மேல வந்துருவாங்க. ஓ, அடிக்கலாம். ஆனா அது சரின்னு தான் நினைக்கிறேன். திட்டு பாரு. ஆமா, பார்வை பத்தி சொன்னோன்னு கமருதின் கோவம் வருது. காலிலே வந்துடுவாங்க. ஆளை விடுங்க போதும். காலா விட ஒத்து சண்டை வந்துடும். நான் அப்பவே நினைச்சேன் அவங்க தான் எழுதிருப்பாங்க. அதனால உண்மைதாங்க, இந்த கமருதீன் பார்வை பண்ற விஷயம் அப்பப்ப தாங்கவே முடியல. என்ன பண்ணாலும் இவங்க திருந்தவே மாட்டாங்களோ அப்படிங்கிற உணர்வு எனக்கும் வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. திவாகர் சரி. அதாவது விஜய் சேதுபதி கூட இடத்துல சொல்லியிருப்பாரு. அதாவது பாரு வந்து சுயநலமா அவங்களுடைய கேமுக்காக தான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சரியா சொல்லியிருப்பாரு. அதை இவங்க இன்னும் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதான் இவரும் சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, அடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். அது சரி. காவிய காதல் அதாவது உண்மையா சொன்னா கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. அது நல்லா இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பாருக்கும் சப்போர்ட்டா நம்மளுடைய கமருதீன் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. என்னென்னமோ நடக்குது போங்க. சத்தியமா என்னன்னே புரியல. அவர் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாரு. கேட்காதா? அப்பதான் உண்மையா தெரிந்து வருங்க. இல்லைன்னா அவரு சாண்ட்ரா ரொம்ப இல்லி. ரைட்டு. என்னோட சேர் நான் போட்டு வச்சிருந்த சேர். நான் நேத்து இங்க வந்து நான் போட்ட சேர் இது. நான் தான் இங்க உட்காருவேன். இது என்னோட இடம் அப்படின்னு சாண்ட்ரா சுபிக்ஷா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா இது? This is not fair. அப்ப சுபிக்ஷா என்ன சொல்றாங்க?
கேட்க மாட்டாங்க போ. என்னடா என்னடா இது என்னென்ன செய்யறாங்க பாருங்க. ரொம்ப சின்னதமா இருக்கு. உட்காந்து வாங்க வந்துருவாரு. என்ன சொல்ல ஆமா கரெக்ட்னு சொல்லிடுவாரு. என்னத்த சொல்றது. ஆனா இந்த முறை கட்டாயம் விஜய் சேதுபதி வந்து சாண்ட்ராவுக்கு பேசுவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. நிறைய பேரை வச்சு செய்யலாம் விஜய் சேதுபதி பக்கம் எல்லாருமே திரும்பிடுவாங்க. அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுதான் சொம்பு தூக்கி நின்றீங்கன்னா வெளியில கழுவி ஊத்திடுவாங்க. அதனால ஒரு குறும்படம் போட்டு உண்மை ஏது அப்படிங்கிறத வெளிக்காட்டிடுங்க விஜய் சேதுபதி. அதான் சொன்னேன்ல, இவர் வந்து சரியா அந்த சொல்லுவார் சில விஷயங்கள் கேட்கறது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் வருமோ அதை வந்து இவர் சொல்லுவார். பார்த்தீங்களா இந்த மாதிரி சொல்லியிருக்காருல்ல. இப்போ சாண்ட்ரா வந்து அப்படி சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை, இதை வேற மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காருல்ல. நான் எங்கே கேட்குறாங்க விஜய் சேதுபதி இவரோட யூடியூப் சேனலில் போயிட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லதுன்னு தோணுது. உங்களுக்கு எப்படி? ஆமா அழுதுதான் சமாளிச்சிட்டோம். இவரு ஆதிரி வினோத் சண்டை இப்படி சமாளிக்கிறாங்க பாருங்க. ஏன்னா உண்மையிலே இது அவராங்க காரணம். அதுக்கு திவாகர் வெளியே போனதுக்கு காரணம் புரிஞ்சிக்காம இருக்காங்க. அதுவும் மாதிரி வெளியில இருந்து வேற வந்தவங்க இன்னும் என்ன சொல்றது தெரியல. போங்க வச்சு வேலைல போங்க. அதேதான் அதேதான் வேற யாரும் கிடையாது. ஆமா அது வெளியே போகும்போது அவங்க அதை அப்படி சொல்லியிருப்பாங்க. அதாவது நான் சரியா தான் இருந்தேன், காரணம் மக்கள் தான் அப்படின்னு அது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஆதிரி எல்லாம் ஒரு ஆளுன்னு திரும்ப வேற ஐயோ கதைச்சி வேலைல போங்க. முதல் முறையா எல்லாத்தையும் விட்டுறாங்க. பிக் பாஸே கோபுர ஸ்டைல்
நான் அசிங்கப்பட்டது தான் மிச்சம். பிக் பாஸே சொல்லிட்டார் நான் வந்து நிறைய அசிங்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி. என்ன சொல்றதுங்க, அந்த அளவுக்கு பிக் பாஸ் சீசன் 9 போய்கிட்டு இருக்கு. உண்மையில ஒரு கெட்டப் சேஞ்ச் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு கடின உழைப்பு இருக்குது. அதை இவங்க பண்ணுறாங்கன்னு கேட்டால் இல்லை, அந்த ட்ரெஸ் மட்டும்தான் அப்படி போட்டிருக்காங்க தவிர அந்த கேரக்டர் அவங்க வாழ்றதே இல்லை. அதுதான் பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு, திட்டிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பிக் பாஸ் சீசனில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 9 தான் உருப்படியே இல்லாத ஒரு சீசனாக இன்னி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. பல பேர் விஜய் சேதுபதி மேலேயும் செம்ம கானில் இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் அவர் இதெல்லாம் கேட்குறதே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அவங்க என்ன பண்ணுவார், ஏன்னா பிக் பாஸ் சொல்கிறதே அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, விஜய் சேதுபதி சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்களும் ஒழுங்கில்லை, அதே மாதிரி பிக் பாஸ் நம்ம விஜய் சேதுபதியும் ஒழுங்கில்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்கு. இந்த பிக் பாஸ் சீசன் 9 உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.